இப்போ இந்தியால ஒருத்தர் 18 நாளா உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு. இவரோட உடம்பு வந்து நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 8 கிலோவுக்கு மேல இவரோட உடம்பு வந்து இளைச்சிருக்கிறாரு. அது போக டெல்லி ஹைகோர்ட் வந்து இவரை மானிட்டர் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாக்டர் டீமை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. இவர் இந்த உண்ணாவிரதம் எடுக்கிறது என்னமோ அவரோட தனிப்பட்ட சொந்த பிரச்சனைக்காக கிடையாது. ஒரு இந்தியாவுக்கான ஒரு பொது பிரச்சனைக்காக இந்த மாதிரி தன்னோட உடம்ப வருத்தி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. யார் இவரு? என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் 18 நாளாயும் கவர்மெண்ட் வந்து இவரோட போராட்டத்துக்கு எந்த ஒரு செவி சாய்க்கல அப்படிங்கிற ஃபுல் ஸ்டோரிய டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். இந்த 18 நாளா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு சொன்னோம்ல ஒரு பர்சன். அவர் யார் அப்படின்னா சோனம் வாங்சுக் அப்படிங்கிற இந்த ஒரு பர்சன் தான். இவர் யார் அப்படின்னா லடாக்கை சேர்ந்த ஒருத்தர். இவர் வந்து ஒரு இன்ஜினியர், டீச்சர், அதே நேரத்துல ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிறாங்க. இவரை இன்ஸ்பயர் பண்ணி தமிழ்ல ஒரு படமே வந்திருக்கு. சங்கர் டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் அவங்க நடிச்ச நண்பன் படம் இருக்குல்ல, இந்த நண்பன் படத்துல கொசை சிங் பசுப்புகள் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட காமிப்பாங்களே, அந்த கேரக்டர் வந்து இவரை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அந்த அளவு பல மக்களுக்கு பிடித்த ஒருத்தர், ஒரு சமூக ஆர்வலர், நம்ம சமூகத்து மேல பெரிய அக்கறை இருக்கிற ஒரு நபர் இவரு. இவருக்கு என்ன போராட்டம், எதுக்காக இப்படி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நீட்டோட கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து அபிஷியலா சொல்லி கவர்மெண்டே ரீ எக்ஸாம கனெக்ட் பண்ணாங்க. நீட்டோட ரீ எக்ஸாம் நடந்துச்சு. இதை கண்டிச்சு இவர் வந்து சில கோரிக்கைகள் முன்வைக்கிறாரு. என்னென்ன அப்படின்னா, மத்திய கல்வி அமைச்சர் இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த நீட் தேர்வு முறைகேடு வந்து இதுக்கான சீரியஸான ஒரு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரியான எக்ஸாம்ஸை வந்து ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம், இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. இவருக்கு சப்போர்ட்டா நிறைய அட்வொகேட், பல மக்கள், பல திரைப்பட பிரபலங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இவரோட உடல்நிலையை அக்கறை கொண்டு டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சமூக ஆர்வலர் இருக்கக்கூடிய சோனம் வாங்சுக் வந்து இந்த மாதிரி 18 நாளா அவர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. இவரோட உடம்பு வந்து நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இவருக்கு நம்ம கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கறனால ஒரு இது பண்ண பொதுநல வழக்கு போட்டனால டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி இவருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் மெடிக்கல் டீமை அவரு போராட்டம் பண்ற இடத்துக்கு அனுப்பி அவரை வந்து டெய்லி மானிட்டர் பண்ணுங்க. அவருக்கு ஏதாவது ஒரு சப்போஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீம் அங்க அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. இந்த அளவு கவர்மெண்ட் வந்து இறங்கி வந்து பண்ணிருக்காங்க கோர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இவரோட உடம்பு வந்து கிட்டத்தட்ட 18 நாள் ஆனனால 8 கிலோக்கு மேல வெயிட் லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரத்த அழுத்தம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் வந்து ரொம்ப லாஸ் ஆகறனால உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாயிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இது இப்படியே தொடர்ந்தா இது தவறான ஒரு எண்டிங்ல போய் நிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் யூகிக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப பெருசா ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவர் வந்து என் உடம்புல எனக்கு சக்தி இல்லை, ஆனாலும் நான் போராட்டத்தை கைவிட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சாலிடா சோனம் வாங்சுக் இருக்கிறாங்க. இது வந்து இப்போ போய்கிட்டு இருக்கிற இந்த ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப இவங்க வந்து ஒரு சாதாரண நபர் இல்ல, இவங்களோட இதுல வந்து இவங்களுக்கு ஒரு இவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைக்காக போராடுறாங்க அப்படின்னா அது கிடையவே கிடையாது. இவர் வந்து இவர் வந்து லடாக்ல வந்து ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம நண்பன் படத்துல பாத்துருக்கோம்ல, அந்த ஸ்கூலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு புதுமையான கல்விய இவர் வந்து அங்க டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அங்க இருக்க லடாக் மக்களை வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு ஸ்கில்டு பர்சனா அவங்களோட ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இவரோட இன்புட்ஸ் அதிகமா இருக்கு. ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி அவரை இது பண்றாங்க. இப்படி இருக்கிற ஒருத்தர் 18 நாளா போராட்டத்தில் இருக்கிறாரு. இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவரை பத்தி ஒரு கேள்வி கூட கேட்கல. இப்போ வரைக்கும் இவரோட இந்த போராட்டத்துக்கு
செவி சாய்க்கவே இல்லை. இவரோட போராட்டத்தோட அடுத்த கட்டமா என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய மாணவர்களும் அங்க போராட்டத்தை எடுக்காங்க. அவங்க எல்லாருமே நாடாளுமன்றத்தை நோக்கி ஒரு அமைதி பேரணி நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா அவங்க சொல்லிட்டாங்க. நாங்க போராட்டம் பண்ண போறோம், அமைதியான ஒரு போராட்டமா நாடாளுமன்றத்தை நோக்கி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவரோட இந்த போராட்டத்துக்கு ஷியரா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களோட செவி சாய்ப்பாங்களா? இவரோட கோரிக்கைகளை ஏத்துக்குவாங்களா? இவர் கூட பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவாங்களா? இன்ன வரைக்கும் பேசல சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாகட்டும். இல்ல இவரு வந்து தன்னோட போராட்டத்தை கைவிட்டுருவாரா? தன்னோட போராட்டத்தை ஸ்டாப் பண்ணிடுவாரா? அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.